குர்ஆன் ஓதுகிற பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகளை ஹாஃபிலாக்க வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர்களை பார்த்து, ஏன் படிக்கிற பிள்ளையை கொண்டு போய் குர்ஆன் ஓத விட்டிருக்கிறீர்கள், மதரசாவில் சேர்த்திருக்கிறீர்கள், ஏன் ஹிஃப்து வகுப்பில் சேர்த்திருக்கிறீர்கள் என்று ஏளனமாக பேசுபவர்கள் தானே நாம். ஏன் அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய கலாமை, என் எஜமானனுடைய வார்த்தையை, என் ரப்புல் ஆலமீனுடைய பேச்சை மக்கு பிள்ளைகள் தான் சுமக்க வேண்டுமா? ஏன் ஒரு நைனை எடுக்கிற பிள்ளை ஹாஃபிலாக கூடாதா? ஒரு வகுப்பிலே முதலாவது வருகிற பிள்ளை ஹாஃபிலாக கூடாதா? அல்லாஹ்வுடைய வேதம் என்றால் அவ்வளவு கேவலமா? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றால் அவ்வளவு கேவலமா? என் ஈமானிய உறவுகளே, நானும் நீங்களும் இந்த குர்ஆனை புறக்கணிக்கலாம். ஆனால் இன்று சர்வதேசத்தில் அது ஒரு விஞ்ஞான புத்தகமாக, ஒரு வானியல் புத்தகமாக, ஒரு அறிவியல் புத்தகமாக இன்று குர்ஆன் நீங்கள் இல்லாவிட்டாலும், நானும் நீங்களும் இல்லாவிட்டாலும் ஐரோப்பியர்களால் இந்த குர்ஆன் படிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அதன் விளக்கங்கள் இந்த உலகத்தில் வரலாறுகளாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அல்லாஹ் இந்த வேதத்தை வாழ வைப்பான். சகோதரர்களே, என் பிள்ளை முதலாவது வருகிறான், என் பிள்ளை ஸ்காலர்ஷிப்பிலே பாஸ் பண்ணி இருக்கிறான், அவன் ஓதிவிடக் கூடாது, அவன் குர்ஆனை பாடமாக்கி விடக் கூடாது, அவன் அந்த துறையில் படிக்கட்டும், இந்த துறையில் படிக்கட்டும். வீட்டிலே 20வது வருகிற ஒரு பிள்ளை இருக்கிறான், 30வது வருகிற பிள்ளை ஒருத்தன் இருக்கிறான், அவனை கொண்டு போய் மதரசாவிலே சேர்ப்போம் என்று நினைக்கிற அற்ப புத்தி உள்ளவர்களாகத்தானே இந்த சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நாம் கொடுக்கிற மரியாதை இதுதானா? அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நாம் கொடுக்கிற மரியாதையும் மதிப்பும் இதுதானா?